ஒரு வேற விஷயம் சொல்லியிருக்காள்னா நாம அந்த நிலைக்கு உயர்ந்த பிற்பாடுதான் அதை நம்மால புரிஞ்சுக்கிறதுக்கே முடியும். அவ எங்கேயோ இருக்கா, நம்ம கீழே இருக்கோம். அந்த நிலைக்கு எப்படி உயரணும்னால் அவ ஒத்துமையா எதை சொல்லியிருக்காளோ அதை அத்தனையும் கடைபிடிக்கணும். பண்ணாதான் அந்த நிலைக்கு நம்ம உயரவே முடியும். அதை பண்ணவே மாட்டேங்கிறோமே. அவ சொன்னது இப்ப திருடாதே, போய் சொல்லாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதேன்னா அது மட்டும் வேண்டிருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் பண்ணாம 11வது விஷயம் வேறுபாடுனால் இப்படி பார்க்க கூடாது. நமக்குள்ள எத்தனையோ ஒற்றுமைகள் உள்ளன. அந்த ஒற்றுமையா சொல்லப்பட்ட தர்மம் தான் நாம சங்கீர்த்தனம்ங்கிற தர்மம். இந்த கலியுகத்துக்குன்னு ஏற்பட்டது ரொம்ப எளிமையான தர்மம். ஆக நீங்க ஒன்னும் மனசு வேறுபாடு வேண்டாம். சனாதன தர்மத்துல நிறைய மதங்கள் இருக்கே, அதுதான் சுவாமி எல்லா தப்புக்கும் காரணமா போறது. எல்லாரும் மாத்திண்டே இருக்கா பாருங்க. இல்லைன்னா நாங்கெல்லாம் மாறுவோமானால் ஒருத்தர் இவா விட்டா அவா பிடிச்சுடுவா, அவா விட்டா இவா பிடிச்சுடுவா. அதுக்கு தான் இங்க நிறைய இருக்கு. யாரையும் விட்டுடவே மாட்டான். இப்ப சைவத்தில் இல்லே வைணவத்தில் இருக்க போறோம், வைணவத்தில் இல்லே சாக்தத்தில் இருக்க போறோம். எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்குப்போ. அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஆனால் நாம ஒருத்தருக்கு சண்டை போடுறத முதல்ல நிறுத்திடணும். நிறுத்திவிட்டு நமக்குள்ள நான் என் வீட்டுக்குள்ள நான் வைஷ்ணவனா இருக்கேன், அதை யாரும் தடுக்க வேண்டாம். அவர் வீட்டுக்குள்ள அவர் சைவரா இருக்கட்டும், அவர் வீட்டுக்குள்ள சாக்தரா இருக்கட்டும். ஆனா மொத்த பேரும் கடைசியில ஒரே மைதானத்துக்குள்ள இருக்கோம்னு புரிஞ்சுப்போம். வீடு இருக்கிறது மொத்தம் ஒரே ஒரு சுவர் தான் கட்டியிருக்கு. அதுக்குள்ள இந்த உள்ளுல அவர் இருக்கார், அந்த உள்ளுல நான் இருக்கேன். அந்த வேறுபாடு தப்பில்லையே. என் விரலையே எடுத்துங்களேன், 5 விரல்கள் இருக்கு. இது ஒரு விரலும் வெவ்வேறு தான் இருக்கு. தப்பான ஏதான் இப்போ 5 விரல் இருக்கு சுவாமி, அதனாலதான் சண்டை வருது. பேசாத எல்லாத்தையும் மாத்தி ஒரே விரல் ஆக்கிடும்னா ஆக்க வேண்டிய தேவையில்லை. 5 விரல் அப்படியே இருக்கட்டும். இந்த விரலுக்கு பயன் வேற, இந்த விரலுக்கு பயன் வேற, இந்த விரலுக்கு பயன் வேற. 5ம் கூடி வேலை செய்யணும். 5ம் ஒரு கையோடது, 5ம் ஒத்தரோடது. அதை தான் தெரிந்து கொள்ளணுமே தவிர இது புரிஞ்சதுனாலே சனாதன தர்மம் தெளிவா தெரிஞ்சு போடும். அடுத்த முக்கியமான புகார், சனாதன தர்மத்தில் நிறைய மதங்கள் இருக்கிறதோட இல்ல, சாதி வேறுபாடு பெரும் ஆபத்து. அது இல்ல பத்தியா மற்ற இடத்துல. இங்க தானே சாதி வேறுபாடு. அந்தணர்கள்னா இப்படி, க்ஷத்திரியர்கள்னா இப்படி, வைசியர்கள்னா இப்படி, 4வது வர்ணத்தவர்னா இப்படி. இதுல வேதம் ஒண்ணு 4வது வர்ணத்தவாளுக்கு பெருமையே கொடுக்கல. இது இத்தனை முக்கியமான புகார். நேத்தே ஒரு விஷயம் சொன்னேன். வேதவியாசர் என்ன சொல்லியிருக்காருன்னு, அவர் குளிச்சுட்டு எழுந்திருக்கிறச்சேவே முதல் 3 வர்ணத்தையும் விட்டுட்டு 4வது வர்ணத்தவனுக்கு தான் எல்லாத்த விட எளிமையினார். பாருங்க, சனாதன தர்மத்துல பெண்களுக்கே முக்கியத்துவம் இல்லைன்னால் அதையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் அவர். பெண்கள் தான் ஆண்களை விட எளிதில மோட்சம் போறா, அதையும் சொல்லிட்டார். கலியுகம் மோசம்னால் இருக்கிறதுலயே கலியுகம் தான் சிறப்பானது. ஏன்னா எளிமையா மோட்சம் போறதுக்கு வழி இருக்கு. எதையுமே விட்டே வைக்கல, மொத்தத்துக்கும் பதில் கூறி உள்ளனர். அப்ப சாதி வேறுபாடு இருக்கேன்னால் அப்படி பார்த்தா மாநில வேறுபாடு கூட தான் இருக்கு, மொழி வேறுபாடு கூட தான் இருக்கு, நாடு வேறுபாடு இருக்கு. இப்ப நம்ம சொல்லையா, தமிழன் என்று சொல் தலை நிமிர்ந்து நெல். வாஸ்தவம் நான் கூட தலை தான் நிமிர்ந்து இருக்கிறேன். தமிழன் தான் தாராளமா தலை. அதுக்குன்னு தெலுங்கர் ஒருத்தர் கூட நான் வைய முடியுமான்னா, தமிழன்னு சொல்றதுக்காக தெலுங்கன் இல்லேன்னு ஆயிட போறது இல்லை. கன்னடத்துக்காரர் இருக்கத்தான் போறார், மலையாளத்துக்காரர் இருக்கத்தான் போறார். அதெல்லாம் நம்ம மாத்திடணும். இந்தியன்னு சொல்லணும்னா அப்ப பக்கத்து தேசக்காரர் சொல்ல மாட்டாரா? அது மட்டும் எதுக்கு சுவாமி உங்களுக்கு ஆணவம்? இப்போ மனிதன்னு பாருங்களேன்வார். மனிதன்னு நிமிர்ந்து நின்னா ஒரு சிங்கம்புலி கேட்கும், ஏன் ஒரு ஜீவராசின்னு பாரு, நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கும். இப்போ அவ்வளவுதான். அப்புறம் மரஞ்செடி கூட கேட்கும். எல்லாம் பிரபஞ்சம் தானே, அதை மட்டும். ஆக மொத்தத்துல எதையுமே பார்க்க கூடாதுன்னா, ஏதோ ஒன்ன மட்டும் பார்க்கக்கூடாது, மற்றதெல்லாம் பார்க்கலாம்னா அது தப்பான கண்ணோட்டம். அதனால பேறுபாடுகள் பிரிவினைகள் இருக்கத்தான் போறது, அதை மாற்ற முடியாது. ஆனா அந்த பிரிவினைகளுக்குள்ள உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. உயர்ந்தவன் மோட்சத்துக்கு போவான், தாழ்ந்தவன் மோட்சத்துக்கு போக மாட்டான் சொல்லவே கூடாது. கண்டிப்பா அனைவரும் பகவானிடத்துல சமமாத்தான் இருக்க போறா. பக்தியில வித்தியாசமே பார்க்கலையே. அவ்வளவு ஏன் இப்ப ஆழ்வார்கள்னு வைணவத்துல இத்தனை தூரம் கொண்டாடிட்டு இருக்காளோ இல்லையோ, எந்த ஆழ்வார் அந்தணர்? நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. இப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் புஷ்பத்துல பிறந்தா. எந்த ஜாதியுமே இல்லை, பூஜாதி. புஷ்பத்துல பிறந்தவர்கள் 3 பேர். திருமணிஷி ஆழ்வார் பெரம்ப அறுத்து நாற்காலி பண்ணி ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் வளர்த்ததே, அவர் மகன்தான் அவர். திருமங்கி ஆழ்வார் பெரிய கள்ளர் குலத்துல பிறந்தார். அதே நம்மாழ்வார் வேளாளர் குலத்துல பிறந்தார். திருப்பாணாழ்வார் பாணர் குலத்துல பிறந்தார். சாமி, அப்ப யாரான அந்தணரா பிறந்திருக்காருன்னா தேடி கண்டுபிடிக்கணும். ஆழ்வார்களுக்குள்ள பிராமணர்களை தான் தேடணும். பெரியாழ்வார் ஒருத்தர், தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒருத்தர். இருக்கவே இருக்கார் ஆண்டாள். ஏன்னா பெரியாழ்வாருடைய பொண்ணுங்கிறதுனாலே. சரி, ஆண்டாளாவது யார கல்யாணம் பண்ணிண்டாள்னு பார்த்தா சிறந்த வைசியர் கண்ணனை. அவளான நன்னா தேடி பிராமணரா பண்ணிக்க கூடாதா? அவ தேடி கண்டுபிடிச்சு ஆண்டாளுக்கு ஆசைய மற்ற யாருக்கும் கல்யாணம் பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேன், கண்ணனைத்தான் கைப்பிடிப்பேன்னால் அப்ப இது இத்தனையுமே உடல் ரீதியான வேறுபாடுகள் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும்.
மொத்தம் ஆத்மாவை பத்தி பேசியிருக்குமே தவிர பக்தி மார்க்கம்னு சொன்னாலே ஆத்மாவை பற்றியது. அது ஞான யோகமோ கர்ம யோகமோ பக்தியோ பேச்சே ஆத்மாவனுடைய உன்னதியை பத்தி, உடலை பத்தி, சரீரத்தை பத்தி அல்ல. இதை நன்கு புரிந்து கொள்ளவும் இதன் அடிப்படையில இப்ப மேற்கொண்டு பார்ப்போம். கலியுகத்துக்கு என்னென்ன ஆபத்துகள், முதல் யுகமான கிருத்த யுகத்துல எப்படி இருந்தது, அப்புறம் 4 யுகத்துல எப்படி மாறுறது. இப்ப நன்னா கேட்டுங்கோ. இதுல இப்ப கிருத்த யுகத்துல இருக்கிறதையும் சொல்ல போறேன், அதையும் மனசுல வாங்கிக்கோங்க. சாமி அதெல்லாம் வேண்டாம், இப்ப கலியுகத்தை நேர போயிடலாமே, அதெல்லாம் இது யுகமே இல்லை, அப்ப எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கீங்கனால் எந்தெந்த விஷயத்துல கலியில நம்ம மாறி போயிட்டோம்னு புரிஞ்சுப்போம். எந்த விஷயம் கிருத்தயுகத்துல நன்னா இருந்தது, அது என்னவா இப்ப கலியுகத்துல மாறி இருக்கு, அதை ஏதானு திரும்ப மாத்த முடியுமா? அப்ப கலியுகத்தையே நம்ம நல்லதா ஆக்கிக்கணும்னு என்ன செய்யணும்? எந்த தீய இடத்துல கூட ஒரு நல்ல இடம் இருக்கலாமே. பாலைவனத்துல சோலைவனம் இருக்கக்கூடாதா? பாலைவனம் தான், அதுக்குள்ள ஒரு சோலை இருந்துன்னா நன்னாத்தான் இருக்க போறது. அதை போல கலியுகத்திலேயே நாம இருக்க வேண்டிய முறையில இருந்துட்டோம்னா அது சோழவனமா இருந்துடும். அது கலியுகத்தினுடைய கட்டம் நம்மளை படுத்தவே படுத்தாது. அது என்னன்னு சொல்றார், கிருத்தே பிரவர்த்ததே தர்ம சதுஷ்பாத்த ஜனைர் திருதா சத்தியம் தயா தபோதானம் இதி பாதாக விபோர் நிருப. ஏ பரீட்சித்து மகாராஜனே, சுகாச்சாரியர் சொல்றார், கலிய 4 யுகங்கள் இருக்கும் இல்லையோ, தர்மத்தை 4 யுகங்களில் வாழும் ஒரு பசுமாடா எடுத்துக்கோ. ஒரு நல்ல பசு, தர்மம் தான் பசு. அந்த பசு 4 காலில் நிற்கிறது. கிருத்த யுகத்துல 4 காலில் நின்னுது. அப்ப திரேதா யுகத்திலே 3 காலில் இருக்கும், துவாபர யுகத்திலே 2 காலில் இருக்கும், கலியுகத்திலே ஆரம்பத்துல ஒரே காலில் இருக்கும். கால் பங்கு தான், 4 காலில் ஒரு கால். கலியுகத்தினுடைய முடிவிலே காலே இருக்காது. அந்த அளவுக்கு தர்மம் தலகுனிஞ்சு போடும். யதா யதாகி தர்மஸ்ய கலானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம்னு கண்ணன் சொல்றாரோ இல்லையோ. எப்பப்ப தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நான் பிறக்கிறேன். இப்ப இன்னும் பிறக்கலை. கலியுகம் 5117 வருஷம் ஆயிட்டாலும் இன்னும் பிறக்கலை. ஒரு சுவாமி வேடிக்கையா சொன்னார், அப்படின்னா தர்மம் இன்னும் தலைய குனியவே ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். கண்ணன் பிறக்கலையோ இல்லையோ, அவர் தான் தர்மம் தலைக்குனிவு ஏற்பட்டா பிறந்துருவேன்னு சொல்லியிருக்கார். பிறக்கலை, அப்ப தர்மம் தலைக்குனியவே இல்லை. தலகுனியாத்துக்கே இந்த பாடுன்னா இன்னும் இது தலை வேற குனிஞ்சா என்ன பாடு, தலையே பேடுத்துன்னா என்ன பாடு தெரியல. எவ்வளவு மோசமா போறதோ இருக்கட்டும். அதனால கிருத்தயுகத்துல 4 கால்களோட தர்மம் இருக்கும். 4 கால் எதுன்னு சொல்றார், சத்தியம், தயா, தபஹா, தானம். சத்தியம் உண்மை, தயா ஜீவ காருண்யம், தபஸ் நம்முடைய மனம் மொழி மெய், இந்த 3ம் ஒன்றுபடுதல். எதையோ நினைச்சு எதையோ பேசி எதையோ பண்றதில்லை. தபஸ்ன உடனே மாந்தோலை வச்சுட்டு கமண்டல் எல்லாம் வச்சுட்டு பிரம்மதண்டத்தை வச்சு இப்படியே பண்றது மட்டும் தபஸ் இல்லை. இப்போ இவா தபஸ்ன்னு ஒத்துக்கிறது. அப்படியெல்லாம் நீ காட்டுல போய் உட்காரணும்னு சொல்லல. நினைச்சதை கரெக்ட் சரியா பேசு, நினைத்ததை பேசு, பேசினதை மட்டும் செய். எத்தையோ நினைச்சுட்டு வளவளான்னு எத்தையோ பேசி கடைசியில் ஒண்ணுமே பண்ணாத இருந்துட்டா அது தவமே இல்லைன்னுட்டா. தபஸ்ன்னு சொன்னால் நல்லத்தை நினைக்கணும், நினைச்சதை மட்டும்தான் பேசணும், பேசினதை செஞ்சுடணும். நிறைய பேசிட்டு செய்யாத இருந்தோம்னா இதுதான் தவம். அதனால இது 3வது. அப்ப சத்தியம், தயா, தபஸ், தானம். நம்ம கிட்ட இருக்கிறத பெறத்தியாருக்கு கொடுக்கிற எண்ணம் வரணும் இல்லையோ. இது இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் நம்ம ஜாகிரதைப்படுத்தி வச்சுப்போம். அது இப்போ காலம் போற போக்கில் என்ன பணம் இருந்தாலும் போறல சுவாமி. அதனால கொடுக்கலாம் முடியாது. நிறைய சேர்த்து வச்சுக்கணும். 1க்கு 4 வீடா வாங்கி வச்சுக்கணும். நிலத்துல எல்லாரும் நிறைய முதலீடு பண்ணி அங்கங்க 1000 ஏக்கர் 500 ஏக்கர்னு வாங்கி வைங்க. அப்பதான் நல்லா இருக்கலாம்னு சொன்னா எத்தனை 500 ஏக்கர் வாங்கினாலும் இவருக்கு இடம் 6 அடி தான். அதை மாத்தி இவர் இத்தனை ஏக்கர் இருக்கிறதுக்காக என்ன ஆகுப்பா, வம்பு தான் மிஞ்சும். வேதாந்த தேசிகன் அன்னைக்கே சாதித்தார், சொத்தை அதிகமா சேர்த்து வச்சியானா முதல்ல யார்கிட்டேருந்து காப்பாத்தணும்னு பாரு, கொள்ளக்காரங்கிட்டேருந்து காப்பாத்தணும்னார். அவன் அடிச்சுன்னு போடுவான், நீ எதுக்கு நிறைய வச்சிருக்கேன்னு. அடுத்து தீவிரவாதிகள்கிட்டேருந்து காப்பாற்றணும். அதை தானியமா வச்சிருந்தே நெல்லா வச்சிருந்தா பெருச்சாளிகிட்டேருந்து காப்பாற்றணும். கடைசியா மன்னனிடத்திலேருந்து காப்பாற்றணும்னு எழுதி வச்சார் அவர். 700 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொத்து அதிகமா இருக்குன்னா முதல்ல மூக்கில் வேர்க்கிறது ராஜாவுக்கு தான் இருக்கும்ட்டார். அதை பார்த்து உங்ககிட்ட அதிகமா இருக்காப்புல இருக்கு, கொஞ்சம் கஜானால வேணா சேர்த்து விடுறியா, எதுக்கு உங்ககிட்ட இப்பவே புதையல் கிடைச்சுன்னா நம்மளுது இல்லையா, உங்க வீட்லயே புதையல் கிடைச்சா கூட கொண்டு போய் நேரம் அரசாங்கத்துல ஒப்படைச்சிடணும் அவாழ்து. இது பகவானதுன்னு சொன்னா கூட வாஸ்தவம். ஆனா யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிறாரேனால், இது அன்னைக்கே அந்த சுவாமி எழுதினார், நீங்க தேவையானதை வச்சிருந்தியானால் இடுப்புல ஒரு வேட்டி கொடியில ஒரு வேட்டி 2ஓட இருந்தா தூங்கின படுத்த உடனே தூங்கி படுவேன், 3வது வேட்டி வந்த உடனே புரண்டு படுக்க ஆரம்பிச்சிருவேன்.
இப்போ 2 தான் வேட்டி, இடுப்புல 1, கொடியில 1, ஆருக்கு கவலைப்பட வேண்டாம் பாருங்க. நம்ம பார்த்து ஒருத்தரும் பயப்பட போறதில்லை, யாரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. 3வது வேட்டி வந்துட்டாலே யார் பிடிங்கின்னு போயிடுவனோ, யாருக்கு கொடுக்கணுமோ ஆபத்து வந்துடுறது இல்லையோ. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தானம் பண்ணுதல், இது 4வது கால். சத்தியம், தயா, தபஸ், தானம். இந்த 4 கால் முழுக்க இருந்தது கிருதயுகத்தில். அதுக்கப்புறம் திரேதாயுகம் வந்தது, 1 கால் படுத்து. துவாபரயுகம் வந்தது, 2 கால் படுத்து. கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் 3 கால் படுத்து. கலியுகத்தினுடைய கடைசியிலே காலே இல்லை. இதெல்லாம் யாருக்கு? பசுமாட்டுக்கு. எந்த பசு? தர்மம்ங்கிற பசு. தர்மம்ங்கிற பசுவுக்கு கால் குறைஞ்சுட்டே போறதான். அதுக்கு மேல எந்தெந்த யுகத்துல ஏன் இந்த கால் உடைஞ்சதுன்னு சொல்றார். சந்துஷ்டாக, கருணாமைத்ராக, சாந்தாக, தாந்தாக, திதிக்ஷவः, ஆத்மாராமாக, சமதிருஷः, பிராயசः, சிரமணா ஜனாக. கிருத்தயுகத்துல இருந்தவா எப்படி இருந்திருக்கா? இப்ப அதை சொல்றதோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இப்போ அவர் என்ன சொல்றாரோ அது எவ்வளவு தூரம் நம்மகிட்டையும் இப்ப இருக்கு, இல்லாம இல்லை. இப்ப நம்ம மட்டும் பட்னி கிடக்காத இருக்குமா? ஏகாதசி இன்னைக்கு பட்னி சுவாமி, நிர்ஜலமா பட்னி இருக்கணுமா? அவளுக்கு ஒரு நப்பாசை வந்து கேட்பா, சுவாமி ஏகாதசி எப்படி பட்னி இருக்கணும்? ஆனா அவ கேட்கறது என்ன தெரியுமோ? என்ன சாப்பிட்டுக்கலாங்கிறத எண்ணம். அவ கேள்வி கேட்கச்சேவே எப்படி பட்னி இருக்கணும்னு கேட்கச்சே பட்னி இருக்கிறதுக்கு அவ கேட்கவே இல்லை. அது ஏதோ இதை சாப்பிட்டுக்கலாங்கிறாளே, அது சாப்பிட்டுக்கிறாங்கிறாளே, கூடுமான்னா சுவாமி நீ கேட்கச்சேவே பட்னி இருக்கணும்னு. அதுக்கப்புறம் நீ எப்படி பட்னி இருக்கணும்? சாப்பிடணும்னா தானே எப்படி சாப்பிடணும்னு கேட்கணும். பட்னி இருக்கணும்னா எப்படின்னு கேட்கணும்னா ஒரு நப்பாசை, பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாரோ, கார்த்தால மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு வரும். இல்ல கார்த்தால பலகாரம், பலகாரம்னா பல ஆகாரம், பலகாரம்னா உப்மாவை பத்தி சொல்லலேவா, கார்த்தால மட்டும் பலகாரம் பண்ணிக்கலாங்கிறாரோ, இல்ல ராத்திரி பழம் சாப்பிட்டுக்கலாமா? இதெல்லாம் ஒரு ஆசை. சரி நீங்க என்னத்தையோ சாப்பிட்றது சாப்பிட்டு போங்களேன், இது கேட்கணுமானால் இல்ல நான் என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறேனோ அது உங்க புஸ்தகத்தில் இருக்கா பார்த்து சொல்லுவா. அதுல ஒரு ஆசை. என்னமோ நான் சொன்னதுதான் மனு தர்ம சாஸ்திரத்துல இருக்கு, நான் என்ன பண்றேனோ அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ராத்திரி சாப்பிடலாம்னு ஒத்துன்னு இருக்கா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டா. கூடாதுன்னா கூடாதுதான். அப்ப கோவிலுக்கு போனா பிரசாதம் கொடுத்தா மட்டும் தள்ளுபடி இல்லை. இப்ப கோவிலுக்கு போயிருக்கோம், அது பிரசாதம் கொடுக்குறாருன்னா அது ஏகாதசின்னு சொல்லிட்டு பகவத் பிரசாதத்தை திரஸ்காரம் பண்ண முடியாது. அதை வாங்கித்தான் நான் சாப்பிட்டு தான். இதை கேள்விப்பட்டவொடனே ஏகாதசி அன்னைக்கு கோவிலே இருக்கேன்னு அர்த்தம். இது நம்ம வீட்டுக்கு வந்தா தானே கட்டமா இருக்கு. கார்த்தாலேருந்து கோவிலே இருப்போம், அவ பாட்டுக்கு மாத்தி மாத்தி பிரசாதத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே, நிறைய கொடுத்துட்டே இருக்க போறா. அப்ப நித்தியப்படியை விட அன்னைக்கு கூடப்படுது. இதை போல செய்வது கூடாது. இப்ப உபவாசம்னு சொன்னா இருக்கணுங்கிறதுக்கு நம்ம மனசு வரணுமோ இல்லையோ? இப்படி தேடுறோம் பாருங்க, இத போல கிருத்தயுகத்துல தேட மாட்டாங்கிறார். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.